ஓம் விநாயகா போற்றி. வணக்கம் அன்பர்களே. நாம இப்ப பார்க்க போறது புத்திக்காரகன் புதன் பற்றி. புதனுக்கு 2 ராசிகள் ஆட்சியில் இருக்கிறான். ஒன்று மிதுனம் மற்றும் கன்னி. மிதுனத்தை தொடர்ந்து நாம இப்ப கன்னில புதன் இருக்கும் பொழுது அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க டாக்டர் கலா. வணக்கம் கலா. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னி ராசியில புதன் இருந்தா என்ன பலன்னு. உங்க ஜாதக கட்டத்துல புதன் வேற ஒரு கிரகத்தோட இணைஞ்சிருந்தாலோ இல்ல வேற கிரகத்தோட பார்வை புதன் மேல இருந்தாலோ இந்த பலன்கள் மாறும். ஃபர்ஸ்ட் புதன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். புதன் என்னெல்லாம் குறிக்கும்? புதன் புத்திகாரகன். ஸோ புத்திசாலித்தனத்தை குறிக்கும், பேச்சு திறமையை குறிக்கும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், மார்க்கெட்டிங், விளம்பரம், இளைய சகோதரர்கள், அம்மா வழி சொந்தங்கள், கைத்திறன், கையால வேலை பண்றது, அது என்ன வேணா இருக்கலாம், டைப்பிங், தையல், கார்பென்ட்ரி. ஸோ கையை யூஸ் பண்ணி வேலை பண்றது, லாஜிக்கா யோசிக்கிறது, ப்ராக்டிக்கலா யோசிக்கிறது, டக்குன்னு கரெக்ட் டிசிஷன் எடுக்கிறது, இது எல்லாமே புதன் குறிக்கும். ஸோ நீங்க 6வது வீடு பார்த்தீங்கன்னா காலபுருஷ கட்டத்துல, இது காலபுருஷ கட்டம். உங்க புதன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க லக்னத்துல இருந்து கவுண்ட் பண்ணணும். ஸோ காலபுருஷ கட்டத்துல 6ஆம் வீடு என்னெல்லாம் குறிக்கும்? கடன், வியாதிகள், போட்டி, கான்ஃப்ளிக்ட், தடங்கள். இதை தவிர்த்து கன்னி என்னெல்லாம் குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுப்பாய்வு, அனாலிட்டிக்கலா திங்க் பண்றது, கிரிட்டிக்கலா யோசிக்கிறது, தவறுகளை டக்குன்னு கண்டுபிடிக்கிறது, பெர்ஃபெக்டா இருக்கணும், எல்லாமே துல்லியமா இருக்கணும்னு நினைக்கிறது. அப்புறம் ஹீலிங் அபிலிட்டி, குணப்படுத்துற சக்தி. ஏன்னா புதன் கைகளால் செய்யும் வேலைகளை குறிக்கும். அதுக்கப்புறம் இந்த பொசிஷன் பத்தி சொல்ல போனா புதன் மட்டும்தான் அவரோட சொந்த வீட்டுல உச்சமாறார். இதுதான் அவரோட மூல திரிகோண சைனு, இதுதான் அவரோட உச்ச சைனும். ரெண்டுமே கன்னி. ஸோ இப்போ புதன் என்னெல்லாம் குறிக்கும்? நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேச்சு திறமை, புத்திசாலித்தனம். கன்னி ராசி டீட்டெயில்டா ஆராய்ச்சி செய்யறது, கிரிட்டிக்கலா யோசிக்கிறது, இதெல்லாம் குறிக்கும். ஸோ இந்த மக்கள் பயங்கர புத்திசாலிகளா இருப்பாங்க. இந்த 2-3 PhD வச்சிருக்கிறவங்க, பயங்கரமா ரிசர்ச் பண்றவங்க, இவங்கெல்லாம் இந்த மக்களா தான் இருப்பாங்க. நிறைய டேட்டா, தட் இஸ் நம்பர்ஸ், எண்கள் அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா ஈஸியா ஆய்வு பண்ணி சுலபமா ஆராய்ச்சி செஞ்சு முடிச்சிருவாங்க. ஸோ ஃபினான்ஸ், பிஸ்னஸ், அக்கௌண்டன்சி, இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க ரொம்ப ஈஸியா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. மிதுன ராசி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கணும், ஷேர் பண்ணணும், இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பட் கன்னி ராசி பார்த்தீங்கன்னா அந்த தகவல்களை ஆராய்ந்து சரி எது, தவறான தகவல் எது அப்படின்னு பிரித்து பார்க்குற அறிவு இவங்களுக்கு இருக்கு. ஸோ கன்னி ராசி பிருத்திவி தத்துவம். பிருத்திவி தத்துவங்கிறதுனால அவங்க கற்பனை உலகத்துல இல்லாம நிஜ வாழ்க்கையில பயன்படுற மாதிரி சிந்தனைகள் இருக்கிறவங்க, தட் இஸ் ப்ராக்டிக்கலா யோசிக்கிறவங்க. இதுல ஒரே நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவர் கிரிட்டிக்கலா யோசிச்சு எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும்னு டென்ஷன் ஆகி அப்செட் ஆகுறது, இதெல்லாம் இல்லாம பாத்துக்கணும். ஸோ இது கன்னி ராசி 3 நட்சத்திரத்துல வரும்: ஹஸ்தம், சித்திரை, உத்திரம். ஸோ மேக்சிமம் உச்சம் ஹஸ்த நட்சத்திரம்ல ஆகுது. ஸோ போக போக இந்த நட்சத்திரத்தெல்லாம் பத்தி நம்ம கத்துக்க நுணுக்கமா எப்படி குணங்கள், கிரகத்தோட குணங்கள் எப்படி மாறுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ஜென்ரலா உச்ச புதனோட பலன்கள். ஸோ கண்ணிலே ஆட்சியும் கண்ணில உச்சமுமே புதன் பகவான் பெறாரு. ஆமா. நன்றி கலா. நன்றி.